அனைவருக்கும் வணக்கம். விஜய் இப்ப செய்வதறியாது திகைச்சு போய் தான் நிக்கிறாரு. என்ன பண்றது அப்படின்னு கைய பினஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு. அவரால அடுத்து என்ன முடிவு எடுக்க முடியும்? ஏன்னா, அவரால எந்த முடிவுமே எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில தான் இருந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மல்லியுமே ஷாக் ஆகி தான் நிக்கிறாங்க. இதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தா, எல்லாமே இந்த ரேணுகா தான். ரேணுகாவுக்கு நினைவு வந்தாச்சு. ஆனா, ரேணுகா நினைவு வந்த பிறகும் ஒரு பயத்துல இருந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா, மல்லி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு நினைவு திரும்பியாச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த பிறகு, எப்படி நீங்க விஜயோட லவ் பண்ணீங்க? அந்த விஷயத்த எல்லாத்தையுமே என்கிட்ட நீங்க சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க. அதே நேரத்துல நிஷாவும் அதே மாரி ஒரு குண்ட தூக்கி போடுதாங்க. எங்க அவ்வளவு நாள் இருந்த? அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொன்ன உடனே தான், இது ரேணுகாவுக்கு பெரிய ஒரு அதிர்ச்சியா தான் இருக்கு. அப்ப இதிலிருந்து எப்படி நம்ம தப்பிக்க முடியும்? இவங்க கேட்கிற கேள்விக்கு நம்மளால எப்படி பதில் சொல்ல முடியும்? அப்படிங்கிற மாரி ஒரு திண்டாட்டத்துல இருந்துகிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துல தான் ரகு ஹெல்ப் பண்றாரு. ரகு ஹெல்ப் பண்றத விட டாக்டர் தான் ஹெல்ப் பண்றாரு. இது ஷார்ட் டெர்ம் மெமரி லாஸ். இது ஒரு அம்னீஷியா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது ஞாபக மறதி, பழசெல்லாம் மறந்து போச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த எடுத்து கொடுக்குறாரு டாக்டர். அப்ப இதை ரேணுகா கப்சிப்புன்னு பிடிச்சிக்கிறாங்க. அப்ப ரேணுகாவோட முகத்துல 1000 வாட்ஸ் பல்ப் எரியுது. அப்படி எரிஞ்சா கூட விஜயோட சேர்ந்துட முடியுமாங்கிற ஒரு சின்ன டவுட் இருந்துக்கிட்டு தான் இருக்கு. ஏன்னா, இப்போ இந்த ராஜீவ் ரஞ்சிதாவும் ஒரு நிஷா கிட்ட ஒரு கொளுத்தி போடுதாங்க. என்ன அப்படின்னா, மல்லி விஜய் தடுக்கிறாங்க. எதுக்காக தடுக்கிறாங்கன்னா, ரேணுகாவை பார்க்கணும்னு விஜய் துடிக்கிறாரு. அந்த இடத்துல தான் இந்த மல்லி அவங்க வேலையை காட்டுறாங்க. குல்பி ஐஸ் சாப்பிட்டுக்கிட்டு குதூகலமா கும்மாளம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி போட்டு கொடுக்குறாங்க. அப்போ இது ரேணுகா மனசுல கொஞ்சம் ஒரு நெருடல், அதே நேரத்தில் ஒரு சந்தேகத்தையும் ஏற்படுத்துது. எப்படி இந்த விஜயை நம்ம கைக்குள்ள கொண்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்துக்கிட்டு தான் இருக்கு. ஆனால் அதை தாண்டி விஜயோட சேர்ந்துடணுங்கிற ஒரு முனைப்பு அவங்ககிட்ட இருந்துக்கிட்டே தான் இருக்கு. அப்போ இதில் என்ன பண்ணணும்? மல்லியை விலக்கி விடணும். மல்லி விஜய்க்குள்ள இருக்கிற அந்த நெருக்கத்தை பிரித்தாலும் உடைச்சா மட்டும்தான் நம்மளால் விஜய் பக்கத்தில் போக முடியும் அப்படிங்கிற மாதிரி இந்த ரேணுகா நினைக்கிறாங்க. இப்போ அதனால் ரகுவும் அதுக்கான பிளானை கரெக்டாக போட்டு தான் கொடுக்குறாங்க. அப்போ சீக்கிரத்தில் இப்போ டிஸ்சார்ஜ் ஆகிட்டாங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படிங்கிற பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. இதுக்கு இடையில தான் அந்த மெமரி லாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கையில் எடுத்திருக்காங்க. அப்போ இதில் அந்த மெமரி லாஸுங்கிற விஷயம் எதுக்காக எடுத்திருக்காங்கன்னா, அதாவது இந்த மல்லியோ இல்லை நிஷாவோ யாருமே கேள்வி கேட்கக்கூடாது. இதுக்கு முன்னாடி நீ எங்கே இருந்த? உங்களுக்குள்ள எப்படி அந்த லவ், அதே நேரத்தில் கல்யாணம் எல்லாம் எப்படி ஆச்சுது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி யாரும் பேசக்கூடாது. பழைய விஷயங்களை யாருமே கேட்டுறக்கூடாது அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை உணர்வில் தான் இந்த ரேணுகா அந்த விஷயத்த பண்ணியிருக்காங்க. அதன்படியே கரெக்டாகவும் செயல்பட்டாங்க. இப்போ கண்ணு முழிச்சாச்சு அப்படின்னு டாக்டர் சொல்லும்போது அங்கே என்ன பண்ணியிருந்தாங்க, விஜயும் கூட இருக்கிறாரு. ஆனால் மல்லி அங்கே இல்லை. அப்போ இந்த ஸ்பாட்டில் இவங்க எல்லாம் இருக்கும்போது தான் அந்த ரேணுகா இவங்க எல்லாரையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்குற மாதிரி ஒரு விஷயத்தை கேட்குறாங்க. நீங்கள்லாம் யார் அப்படிங்கிறாங்க. அதுவும் குறிப்பாக விஜயை பார்த்து நீங்கள் யாருன்னு கேட்குறது தான் ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்குது, அதிர்ச்சியாகவும் இருக்குது. அப்போ விஜய்க்கே அது கொஞ்சம் ஒரு திணற அடிச்சிருது. அப்போ விஜய் இது எல்லாமே இந்த மாதிரி பேசும்போது அவங்க யாருமே இந்த ரேணுகா மேலே துளி அளவு கூட சந்தேகப்பட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால தான் இப்போ ஸ்ட்ராங்காக ரேணுகா களத்தில் இறங்கிட்டாங்க. அப்போ இதில் விஜய்க்கு டவுட்டே இருக்கிறாது, இது ரேணுகா தான் அப்படின்ட்டு இருக்கும். அதே நேரத்தில் இப்போ துடிச்சு போயிருந்தாரு கதிரேசன் தன்னோட பொண்ணுக்கு பழைய ஞாபகம் இல்லையே அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல இது உங்கள் அப்பா, இது உங்கள் அக்கா, உன் தங்கச்சி, இது உங்கள் ஹஸ்பண்ட் அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் ஒன்று ஒன்றா சொல்லுவாங்க. அப்படிங்கும்போது இங்கே யாருக்கும் சந்தேகம் வராது. இந்த விஷயத்தை தான் மல்லிகிட்ட விஜய் ஃபோனில் சொல்கிறாங்க. அதாவது ரேணுகாவுக்கு மெமரி லாஸ் அப்படின்னு. அப்போ இந்த இடத்துல மல்லியுமே கொஞ்சம் ஷாக் ஆகிருந்தாங்க. ஏன்னா மல்லி ஒரு கணக்கு போட்டு வச்சுருந்தாங்க. வீட்டுக்கு வந்த உடனேயே இந்த ரேணுகா ஒரிஜினல் ரேணுகா இல்லை அப்படிங்கிற விஷயத்தை உடச்செறிஞ்சு அந்த உண்மையை வெளிப்படுத்தி அதன் பிறகு இந்த சுடர், அதாவது இந்த ரேணுகாவை வீட்டை விட்டு துரத்திடலாம். அதே நேரத்தில் கதிரேசனையும் காப்பாற்றிடலாம். ஏன்னா அவங்க சொத்தை தானே ஆட்டையை போடணும்னு நினைக்கிறாங்க. அப்போ விஜயுமே காப்பாற்றலாம். இந்த விஷயத்தெல்லாம் மல்லி நினச்சி வச்சுருந்தாங்க. ஆனால் அந்த விஷயத்தில் இடி இறங்குற மாதிரி தான் அந்த ஃபோன் கால். அதனால தான் இப்போ மல்லி என்ன முடிவு எடுப்பாங்க, எப்படி அதை நினைப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. மல்லியை பொறுத்த வரைக்கும் இவங்க ஏதோ பிளான் பண்ணி தான் இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது மல்லிக்கு புரிய தான் செய்யும். ஆனால் இதை அவங்களால அவ்வளோ சீக்கிரத்தில் புரிய வைக்க முடியாது, யாரையும் நம்ப வைக்க முடியாது. ஏன்னா முக்கியமான ஆதாரம் வேணும். ஆதாரங்கிறது யார்? ஒரே ஒரு ஆள் இருக்காங்க, அந்த நர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு தான் இந்த விஷயம் எல்லாம் தெரியும். இதுக்கு இடையில தான் அன்னபூர்ணி வீட்டில் வச்சு, அதாவது அவங்க அண்ணன் பாபு, அவங்க அண்ணி எல்லாம் இருக்கும்போது தான் அன்னபூர்ணி மல்லிகிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அந்த ரேணுகா இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்லே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் அவங்க அப்படி சொல்கிறாங்கன்னா, தன்னோட பொண்ணுக்கு எதுவும் பாதகமாக அமைஞ்சிடக்கூடாது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதாவது மல்லி வாழ்க்கைக்குள்ளே அந்த ரேணுகா வந்துடக்கூடாது அப்படின்னு தான் எச்சரிக்கையோட அன்னபூர்ணி நினைக்கிறாங்க. ஆனால் அவங்க நினைக்கிறதுக்கு மாறாக தான் அங்கே நடக்க போகுது. அதனால தான் மல்லியுமே அந்த மாதிரி சொன்ன உடனே, அன்னபூர்ணி சொன்ன உடனேயே அவங்க முகம் மாறுது.
அப்போ அந்த முகம் மாற்றத்துக்கு காரணம் என்ன? இந்த ரேணுகாவால அதாவது விஜய், மல்லி வாழ்க்கைக்குள்ள பிரச்சனை வந்துருமோன்னு மல்லியுமே கொஞ்சம் அச்சப்படுதாங்க. அப்ப இத எப்படி இந்த பிரச்சனையிலருந்து வெளிய வரது அப்படிங்கிறத ரொம்பவே தீவிரமா யோசிக்கிறாங்க. கண்டிப்பா மல்லியால வெளிய வர முடியும். ஆனா அதுக்கு பெரிய போராட்டத்த சந்திக்க வேண்டியிருக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி.